Hi friends, welcome to my channel Sundari Creatives. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஸ்டாக்கிங் வச்சு அது ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஒரு தேர்டு மெத்தட் இது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் நெட் கிளாத்தை ஒரு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கட் பீடு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். எனக்கு ப்ளூ கலர் நெட் கிளாத்துனால நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அப்போ கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியுங்கிறதுனால நீங்கள் உங்கள் கலருக்கு என்ன வேணுமோ அதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ வந்து ஒயிட் கலரு மாதிரி நிறைய கட் பீடு சின்னதெல்லாம் இருக்குது கலர் பீட்ஸு. இப்போ சாரியில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா சாரீ என்ன கலரோ அது ப்ளவுஸு சாரீ கலரில் கட் பீடு எடுத்துகிட்டு அது ப்ளவுஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், நல்ல கலராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்போது யூஸ் பண்ணுற கிராஃப்ட் ஒயர் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பீடு தேவையோ அதை நீங்கள் கொறுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 9 கட் பீடு வந்து அதில் கொறுத்துக்கிறேன். கொறுத்துட்டு நம்ம எப்போதும் போல் வளைச்சி ஒரு ரிங்கு மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரூச்சு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் பார்த்து ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சால்ட்ரிங்கோ ஏதோ பண்ணலை, ஆனால் வந்து சும்மா நார்மலாக கட்டிங் வச்சு கட் பண்ணி எடுத்துட போகிறோம். பாருங்கள், நான் இப்போ இதில் வந்து ஒரு 9 கட் பீடு வந்து நான் கொறுத்துருக்கேன். 9 வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது. நீங்கள் இதுக்கு பதிலாக பேர்ல் பீடு அப்புறம் 3mm 4mm கோல்டன் கலர் பீடெலாம் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். அந்த அப்புறம் ஃப்ளவர் சீக்வன்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல குட்டி குட்டியாக, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சமிக்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இப்போ மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பீடை கொறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 9 பீடு கொறுத்துருக்கேன். கட் பீடு கொறுத்துட்டு இந்த நம்ம யூஸ் பண்ணுற கிராஃப்ட் ஒயர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு பெண்டாகி கொடுக்கும். பார்த்திங்கன்னா நான் இப்போ ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு கை வச்சே நான் முறுக்கிக்கிறேன். இதுக்கு நம்ம எந்த மிஷினுமே நான் யூஸ் பண்ணலை. நம்ம இந்த கிராஃப்ட் ஒயர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் அழகாக நம்ம கை வச்சே நம்ம முறுக்கிக்குது. அதனால் ஈஸியாக நம்ம இதை மேக் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க. நான் சின்னதாகவே இதை டிசைன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் 9 பீடு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் 11 அந்த இதுலேயே கட் பீட்லேயே கலர்ஸ் நிறைய கிடைக்கிது. அந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 11 12 இல்லை 15 அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த பெட்டல் வந்து பெருசாக இருக்கும். பாருங்கள், நான் இது சின்ன பெட்டலாக தான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு 7 பெட்டல் வேணுமா 5 பெட்டல் வேணுமா, பூ வந்து சின்னதாக இருக்குன்னா சின்ன பெட்டலாக வச்சுக்கோங்க. பெருசாக வேணுன்னா அதுக்கு தனக்குன்னா கவுண்ட்டு அந்த பெட்டலோட கவுண்ட்டை பெருசாக்கிக்கோங்க. நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலரில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதில் 5 பெட்டலும் அப்புறம் நான் நெட் கிளாத்தில் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் இது ஒரு 5ம் இதோட சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன். இதில் 9 வைக்கும்போது அதில் ஒரு 5 பீடு மட்டும்தான் கொடுத்துட்டு அதில் வந்து வித்தியாசமாக இருக்கட்டும்ன்ட்டு ஸ்டாக்கிங் கிளாத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது. பாருங்கள், 9 பீடு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பெருசாக வேணும்னா பெருசாகவே கொடுத்துக்கோங்க. அது எத்தனை பீடு கொடுக்குறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் பெட்டல் வந்து பெருசாக தெரியும் நமக்கு. நான் 9 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருசாக வேணால் பெருசாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தால நம்ம ஒரு லேயர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொறுத்துட்டு அந்த எக்ஸஸாக இருக்க கிராஃப்ட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் சுற்றி விட்டுருங்க. ஈஸியாக நமக்கு முறுக்கி விடுறதுக்கு வசதியாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக இல்லை. இது கட்டர் வச்சு எது வச்சுமோ நம்ம வந்து ரோல் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஈஸியாகவே வந்துடுது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 பெட்டல்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். 9 பீடு வச்சு நம்ம கிராஃப்ட் ஒயரில் கொறுத்துட்டு அதில் வந்து நான் நாட் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி 5 பெட்டல் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா 5 பெட்டல் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தால மேலே 9 வச்சேன்னா கீழே 7 வச்சுருக்கலாம். ஆனால் நான் வந்து சின்னதாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு 5 பெட்டல் 5 அந்த கிராஃப்ட் ஒயரில் 5 கட் பீடை கோர்த்துட்டு அதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டாக்கிங் கிளாத்தை நம்ம சுற்றிருக்கேன். எப்போது நம்ம பெட்டல் ரெடி பண்ணுவோம்ல அதே கலரில் தான். நான் வந்து டபுள் கலர் எடுத்ததுனால கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. நீங்கள் சிங்கிள் கலரே கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் கம் போட போகிறதில்ல. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 9 கட் பீடு வச்சு நம்ம பண்ணோம் பார்த்திங்களா ஒரு பெட்டலை, அதை வந்து நான் கம் போட்டு நெட் கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெட் கிளாத்து காஞ்சதுக்கப்புறமா அந்த நெட் கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ளவர் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். கேமராவில் கொஞ்சம் கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். நம்மளும் ட்ரை பண்ணுற சம்டைம்ஸ் நம்ம கொறுக்கும்போது கை வந்து கொஞ்சம் அங்கே முன்ன பின்ன போகிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியறதில்ல. நானும் பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 பெட்டல் 5 கட் பீடு மட்டும் கொடுத்துட்டு அதை வந்து 2ஐயும் ஃபோல்டு பண்ணிடுறேன். பாருங்கள், ஈஸியாக நம்ம சுற்றிடலாம். சுற்றுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 2 கையை வச்சு லைட்டாக நீங்கள் சுற்றி எக்ஸஸ் கிளாத்து இந்த கம்பியை சுற்றுனீங்கனாலே போதும். பாருங்கள், ஈஸியாக 2-3 முடிச்சு மட்டும் போட்டால் போதும். அதை அப்படியே நின்றுக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஸ்டாக்கிங் வச்சு நீங்கள் சுற்றிக்கோங்க. ஸ்டாக்கிங்கை சுற்றிட்டும் போது நமக்கு அது நீட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் நார்மல் த்ரெட் இருக்குல்ல, அதை வச்சு எப்போதும் போல் நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், உள்ளே கட் பீட் கொடுத்துருக்குறது நமக்கு நல்லாவே தெரியுது. நெட் கிளாத் மாதிரி தான் இதுவும் ஸ்டாக்கிங்னு இருக்குது. நீங்கள் வேணும்னா நெட் கிளாத்தே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டபுள் கலர் கொடுங்க. ஃபஸ்ட்டு லேயருக்கு ஒரு கலரும் செகண்ட் லேயருக்கு இன்னொரு கலரும் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் 3 பெட்டல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இது எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட 2 கலர் நெட் கிளாத் இருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே பெட்டல் வந்து 5ம் கீழே நான் 3 வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நெட் கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்ச், அதாவது ஜூலை பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தான் இருக்குது அவங்களுக்கு. ரெசின் ஆர்ட்டு, அந்த ஓன் மேக்கிங் மெட்டீரியல்ஸு, அப்புறம் 3D அப்ளிக் அவ்வளோதான் இருக்குது அவங்களுக்கு ஸ்டிச்சஸ்ஸு. மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 10 கிளாஸ் அல்லது 12-15 கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து நான் இப்போ 15th நேரத்தே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். ஏன்னா இது இன்னும் 15 டேஸுக்குள்ளே அவங்க அட்மிஷன் போட்டு மெட்டீரியல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ரெடியாக இருந்தால் தான் August 1 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் இப்போவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். இந்த 15 டேஸுக்குள்ளே யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் போய் பாருங்கள் அது எப்படி இருக்குங்கிறது. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்களும் அவங்கள மாதிரி சூப்பராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒருத்தர் கைட் பண்ணணும். மிஸ்டேக் இப்போ யாருனாலும் யூடியூப் மாதிரி கற்றுக்கலாம். ஆனால் வந்து நமக்கு அதில் என்ன மிஸ்டேக் விட்டுருக்கோங்கிறது கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. அப்போ கைட் பண்ணாங்கன்னா நம்ம இன்னும் அதை நல்ல முறையில் பண்ண முடியும். அப்படி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நான் இந்த பேட்சுக்கும் 300 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க என்ற குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 3 பெட்டல் ரெடி பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்போதும் நம்ம ஸ்டாக்கிங் வச்சு பண்ணுவோம்ல அதே மெத்தடு தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஒன்று நெட் கிளாத்தில் பண்ணுறோம், இன்னொன்று வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சுற்றும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக சுற்றிக்கோங்க, கொஞ்சம் கேப்பு விட்டுறாதீங்க. கேப்பு விட்டு அந்த கட் பீடு அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டுருக்கு. எனக்கு ஒரு சில கம்பி வந்து கொஞ்சம் கிராஃப்ட் ஒயர் நான் கொஞ்சம் லூஸாக சுற்றியிருக்கேன், அதனால் எனக்கு அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுது. நீங்கள் வந்து 2ஐயும் சேர்த்து நம்ம முடிச்சு ஒரு கட் பீடை கோர்த்துட்டு 2ஐயும் நம்ம நாட் போடுவோம் பார்த்திங்களா, அப்போ நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க. அதாவது என்ன சொல்கிறேன், அந்த 2 கம்பியையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்போ நீங்கள் டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கட் பீடு அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகாது. இப்போ எக்ஸஸாக உள்ள கம்பியெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பீடு கோர்த்தேன் பார்த்திங்களா, ஒவ்வொரு பெட்டலுக்கு மேலே நான் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நெட் கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்.
ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுருங்க. டைம் கொடுங்க. நான் கொஞ்சம் டைம் வீடியோக்காக உடனே கட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா உடனே கட் பண்ணதுனால எனக்கு அந்த சிசர்லலாம் கம் போய் ஒட்டிக்கிட்டு இருந்தது. நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். அதாவது அது காய விடுறதுக்கு டைம் கொடுத்துருங்க. அப்போனா அது ஒர்க்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம கட் பீடு வச்சு அரேஞ்ச் பண்ணோம்ல, அதுக்கு மட்டும்தான் நான் கம் போடுறேன். இந்த ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் கம் போடலை. ஏன்னா நமக்கு அது கம் தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த ஸ்டாக்கிங் சுற்றி இருக்கனால அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 பெட்டலுக்கு மட்டும் நான் கம் போட்டுட்டு அப்படியே அந்த நெட் கிளாத் மேலே கட் பண்ணி ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் ஸ்டாக்கிங் நம்ம யூஸ் பண்ணி ஃப்ளவர் மேக் பண்ணுவோம்ல, அதே மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்திங்கன்னா நமக்கு வந்து மேலே கட் பீட் இருக்கும், அடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நெட் கிளாத் இருக்கும். அப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கட்ரு வச்சு கூட நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் இது தான் கொடுக்கணுமான்னு இல்லை, பெரிய பீடு கூட கொடுத்துக்கலாம். 3mm 4mm கோல்டு கலரு, அப்புறம் கட் பீடு, அப்புறம் சமிக்கி, அந்த மாதிரி எந்த மெட்டீரியல்னாலும் கொடுத்து நீங்கள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெட் கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, எனக்கு அதில் கம் இருக்குது, கொஞ்சம் இன்னும் ட்ரை ஆகலை. அதனால் நெட் கிளாத்து ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். அதனால் நீங்கள் எல்லாம் டைம் கொடுங்க. கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா கட் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். அதோடு சேர்த்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எனக்கு அந்த சிசர்லலாம் கொஞ்சம் அந்த கிளாத் ஒட்டிக்கிச்சு. ஏன்னா அதில் கம் இன்னும் காயலை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நான் ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோச்சு. இதை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெட் கிளாத் வந்து உங்கள் சாரீ கலரில் ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா கட் பீடுக்கு மேலே கூட ஒரு நெட் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வேறு டிசைனாக தான் இருக்கும். நான் அப்படி பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு மட்டும் நெட் கிளாத் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நார்மல் நீடில் நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா, ஸ்டாக்கிங் ஃப்ளவர்லாம் ஸ்டிச் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இதையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 பெட்டல் 1 பை 1 லெஃப்ட்டு டு ரைட்டு அப்படி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெட் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு 5 பெட்டல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் கலர்லாம் ரொம்ப குட்டியோண்டு பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள். நானே கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எடுப்பாக தெரியும் பார்க்குறதுக்கு. எப்போதும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் தெரியுமா, கீழேருந்து நார்மல் நீடியில் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டெல்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது டேரெக்டாக ப்ளவுஸுக்கே கொண்டு போயிருங்க. நம்ம இப்போ கிளாஸ்னால இந்த பாப்ளின் கிளாத்தில் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேணால் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ் அப்படி பஞ்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆயிரும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டிச் பண்ணும்போது. ஏன்னா நான் வந்து அந்த கம் எனக்கு இன்னும் நல்ல ட்ரை ஆகலை. அதனால் எனக்கு கம்மில் போய் இந்த நீடில் ஒட்டிக்கிட்டே இருந்தது. அதனால் அந்த கம் வந்து நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்படி ஒவ்வொரு பெட்டலையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 4 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு போதும். எனக்கு கீழேருந்து நீடியில் மேலே எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஏன்னா அந்த கம் அதில் போய் ஒட்டிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இப்படியே எல்லா பெட்டலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் ஸ்டாக்கிங் வச்சு கம்பி வச்சுட்டு நம்ம இப்போ ஒர்க் பண்ணுவோம்ல, அதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நீங்கள் ஃப்ளாட்டாக வேணும்னா அந்த ஃப்ளவரை ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே நம்ம கிராஃப்ட் ஒயர் கொடுத்து தான் நம்ம அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் அடுக்கடுக்காக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணும் மாதிரி லைட்டாக தூக்குன மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ளாட்டாக வேணும்னா ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 பெட்டல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சென்டரில் ஒரு 3 கலர் இருக்குது. அந்த 3 ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நம்ம மேக் பண்ணோம்ல, அந்த பெட்டலையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான அப்ரோச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம எப்போதும் பண்ணுற ஸ்டாக்கிங் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணும்போது ஏதாவது பொருளில் வச்சு நம்ம சுற்றுவோம். இது என்னென்னா கட் பீடை முதல்ல கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை கொண்டு வந்துடுறோம், அவ்வளோதான்.
எவ்வளோ பெருசாக வேணுமோ அது தக்கன நீங்கள் பீடை கொறுத்துக்கோங்க. எத்தனை பீடு கொறுக்குறீங்களோ அதை பொறுத்து அந்த பெட்டல்ஸும் நமக்கு பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எம்போஸ்டாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த பிங்க் கலரை 3 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து சுகர் பீடை சென்டரில் அப்ளை பண்ணிடுறேன். அந்த சுகர் பீடை ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் கவராக வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல் அரேஞ்ச் பண்ணோம்ல அதே மாதிரி தான் நான் செகண்ட் பெட்டலையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த பிங்க் கலரையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நான் சுகர் பீட்ஸ் அப்படியே கம் போட்டு ஒட்டிட்டேன். அவ்வளோதான். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது கிளாஸ் ப்ரூஜஸ் கிளாஸில் டைமிங்கு அந்த மற்ற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் எனக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரூச்சஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவில். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரூச் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் and keep supporting. Thank you all. Thank you very much. Thank you.